வருகிற பிப்ரவரி 13ஆம் தேதி அன்று மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. எக்காரணம் கொண்டும் இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மிகச் சிறப்பு வாய்ந்தது ஆகும். அன்று எப்படி முறையாக வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து விஷ்ணு பகவானுக்கு உகந்த ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை கமெண்டில் பதிவிடுங்கள். பொதுவாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி போன்ற மாதங்களில் வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும். இதில் மாசி மாதத்தின் விஷ்ணுபதி புண்ணிய காலமே முதலாவதாகும். இந்த நேரத்தில் பெருமாளை வழிபட்டால் பல ஏகாதேசிகளை வழிபட்ட புண்ணியங்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அன்றைய தினத்தில் அதிகாலை 1:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை இந்த காணொலியில் சொல்லும் வழிபாட்டினை செய்துவிட வேண்டும். இந்த நேரமே விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். அன்று 10:30 மணிக்குள் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு விட்டு அங்குள்ள கொடிமரத்தை 27 முறை சுற்றி வலம் வர வேண்டும். பிறகு உங்கள் வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அதை பெருமாளிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை 10:30 மணிக்குள் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் அதிகாலை 1:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை மட்டுமே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் நேரமாகும். உடனடியாக இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.